தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. லைக் பாலிடிக்ஸ் போறது, ஐ மீன் இன்டர்நேஷனல் ரேஸ் போறது, அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சின்ன சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தமிழ் சினிமால ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸா மாறிட்டு வர்ற ஒரு டிரான்சிஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் யார் யார் இடத்த கொடுப்பாங்க அப்படி இப்படிலாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இப்போ விடுதலை வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து மேல தூக்கி உட்கார வைக்கும். அண்ட் அது வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அந்த 2 பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும், யாருக்கு அவங்க ஒரு லெவல் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ விடுதலை 1, 2 ரெண்டுலையுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர்ல வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அதுக்கு அந்த அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துல பெண்ணோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ். நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் வெற்றி சார் வந்து தமிழ் சினிமால அடுத்த ஜென்ரேஷனா நம்பக்கூடிய, அவரு ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய ஒரு ஆக்டர்ல அவரு அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அண்ட் பவானி ஸ்ரீ, ராஜீவ் சார், அடிக்கடி நான் சார் சொல்லுவேன், அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஜஸ்ட் அப்படி உட்காருவாரு, ஒன்றும் டயலாக் எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஊடக நண்பர்கள், மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை 1 வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ, எந்த மாதிரி கொண்டாடினீங்களோ, எவ்வளோ பர்சனலாக பண்ணி கொடுத்தீங்களோ கொண்டாடினீங்களோ, அது மாதிரி விடுதலை 2 கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ்.